everyone, welcome to Aptitude Tricks by Deepika. இந்த சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இதுவரைக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். நிறைய டாபிக்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25% ஆஃப் தி ஆப்டிடியூட் டாபிக்ஸ் கவர் பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாபிக்ஸ்ல எதுக்காச்சும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து என்ன டாபிக் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பர்சனலா வந்து ப்ராக்டிஸ் செட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் ஓகே, நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் உடைய லெசன் 2, அதாவது டைப் 2 வந்து இந்த லெசன்ல பார்க்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन, a bus covers a certain distance in 18 hours at a speed of 60 km per hour. அதாவது ஒரு பஸ் வந்து ஒரு certain distance 18 hoursல கிராஸ் பண்ணுது. அந்த பஸ்ஸோட ஸ்பீட் வந்து 60 km per hour. What would be the average speed of bike? அதே போல ஒரு பைக்கோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? அது வந்து பஸ் கவர் பண்றதை விட 270 km அதிகமா கவர் பண்ணுது, ஆனா சேம் டைம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட லெசன் 1 கொடுக்குறேன். ஸோ அதை லாஸ்ட்ல வந்து இதே மாதிரி இதோட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சம் 2 சம் சால்வ் பண்ணிப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பஸ்ஸுக்கு தனியா எழுதிட்டுறேன் அண்ட் பைக்கு தனியா எழுதிட்டுறேன். பஸ்ஸுக்கு டிஸ்டன்ஸ் என்ன தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் என்னன்னா நான் வந்து சும்மா ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது டைம். டைம் வந்து 18 hours. ஸ்பீடு 60 km per hour. ஓகேவா? இது பஸ்க்கு. சோ இப்போ what would be the average speed of bike? பைக்கோட ஸ்பீட் என்ன? பைக்கு ஸ்பீட் தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். which covers the distance of 70 km more than the bus. அப்ப டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? பஸ்ஸை விட 270 km அதிகமா கவர் பண்ணுது. பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் x plus 270. டைம். டைம் என்ன சொல்லிருக்காங்க? இந்த சேம் டைம் சொல்லிருக்காங்க. சோ சேம் டைம்னா 18 hours. சோ இத நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இத வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த டிஸ்டன்ஸ் கொண்டு வந்து இதோட ஆட் பண்ணி பைக்கோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். கிளியரா? டைமும் இருக்கு, ஸ்பீடும் இருக்கு. சோ இத வச்சு இந்த டிஸ்டன்ஸ் x கண்டுபிடிச்சிருவோம். சோ அந்த x இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். சோ இங்க ஒரு டிஸ்டன்ஸ் டைம் இருக்கு. சோ இத வச்சு ஸ்பீட் கண்டுபிடிக்க போறோம். சோ distance equal to speed into time. So distance equal to 18 into 60. எங்கேயுமே சேஞ்சஸ் வேணாம், ஏன்னா இதெல்லாம் ஹார்ஸ், இது கிலோமீட்டர் பெர் ஹார். சோ எதுவுமே நமக்கு சேஞ்ச் வேணாம். சோ அப்ப டிஸ்டன்ஸ் 18 into 60 1080 கிலோமீட்டர். ஓகேவா? சோ இப்போ நான் 1080 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். டிஸ்டன்ஸ் என்னது? 1080 plus 270. 1080 plus 270 1350. 1350. சோ இப்போ டிஸ்டன்ஸ் இருக்கு, டைம் இருக்கு, ஸ்பீட் வேணும். சோ ஸ்பீட். சோ டிஸ்டன்ஸ் by time is equal to speed. சோ டிஸ்டன்ஸ் என்னது? 1350 divided by time 18 hours is equal to speed. சோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 75 km per hour கிடைக்கும். 75 km per hour. சோ இதுதான் நம்மளுடைய required answer. I'll repeat. ஒரு பஸ் வந்து ஒரு certain distance 18 hoursல கவர் பண்ணுது. அந்த பஸ்ஸோட ஸ்பீட் வந்து 60 km per hour னு கொடுத்திருக்காங்க. சோ நான் டிஸ்டன்ஸ் x ன்னு எடுத்துர்க்கேன். டைம் ஸ்பீட் இத வச்சு நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடுறேன். அடுத்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பைக்கோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து பஸ் கவர் பண்றதோட 270 அதிகம். சோ பஸ் வந்து 1080 கவர் பண்ணதுன்னு சொல்லிருக்கேன். சோ 1080 plus 270 அது வந்து 1350. டைம் வந்து சேம் கொடுத்ததனால சோ சேம் டைம் 18 hours. சோ அப்ப ஸ்பீட் is equal to distance by time. So distance வந்து 1350 divided by 18 is equal to speed. கேன்சல் பண்ணா 75 km per hour னு வரும். சோ இதுதான் நம்மளுடைய required answer. Next sum. Suresh travel in a car and covers 360 km on a distance in 8 hours. சுரேஷ் வந்து 8 ஹார்ஸ்ல 360 கிலோமீட்டரை கவர் பண்றாரு. ஆனா அந்த காரோட ஸ்பீட் என்னன்னு நமக்கு தெரியாது.
ஸோ சேம் ஆஸ் வெல் அஸ் ரமேஷும் வந்து 9 ஹார்ஸ்ல 405 கிலோமீட்டர் இன்னொரு கார்ல கவர் பண்றாரு. ஸோ அந்த காரோட ஸ்பீடும் நமக்கு தெரியாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் தேர் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ண போறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ நமக்கு என்ன தேவை, ஸ்பீடு வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்னது 360 divided by time 8 is equal to speed. So 360 divided by 8 45. இங்க வந்து 45 kilometer per hour. So same இங்க ஒன்னு போடுறேன். So same distance by time is equal to speed. Distance வந்துட்டு 405 divided by 9 is equal to speed. Speed is again 45 kilometer per hour. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the sum of their speed. So 45 plus 45 90 kilometer per hour ன்றதுதான் நம்மளுடைய required answer. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சுரேஷ் வந்து 360 கிலோமீட்டர் 8 ஹார்ஸ்ல கிராஸ் பண்றாரு. ரமேஷ் வந்து 405 கிலோமீட்டர் 9 ஹார்ல கிராஸ் பண்றாரு. ஸ்பீட் கண்டுபிடிச்சு அதோட சம் கேட்டிருக்காங்க. So distance by time is equal to speed. So இத வச்சு ரெண்டு ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ண அப்படின்னா அதுதான் நம்மளுடைய sum of their speed. So இதுதான் நம்மளுடைய required answer. இது நம்மளுடைய next sum. A fast train covers the distance in 40 minutes. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து 40 மினிட்ஸ்ல ஒரு certain distance கவர் பண்ணுது. அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 45 கிலோமீட்டர் per hour னு சொல்லிருக்காங்க. அதே ட்ரெயின் 30 மினிட்ஸ்ல சேம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா சோ அந்த ட்ரெயினோட ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி இதே மாதிரி ஒரு சம் போட்டிருக்கேன். சோ அதே மாதிரி தான் இதுவும். டிஸ்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது, ஸ்பீட் இருக்கு, டைம் இருக்கு. சோ இதை வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். Distance is equal to speed into time. So distance is equal to speed என்னது 45 kilometer per hour into time 40 ஆனா மினிட்ஸ்ல இருக்கு. So நமக்கு ஹார்ல வேணும். So ஹார்ல வேணும்னா divided by 60. ஓகேவா? So இங்க 1 1 cancel ஆயிடும். 2 3 1 times 1 5. So distance வந்து 15 கிலோமீட்டர். ஓகேவா? நான் ஏன் அதே மாடல் சம் போறேன்னா அங்க நமக்கு ஹார்ல இருந்துச்சு. சோ இங்க மினிட்ஸ்ல இருக்கு. சோ நம்ம இந்த மினிட்ஸ் ஹார் செகண்ட்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், மிஸ்டேக் பண்ணக்கூடாது. So distance is equal to speed into time. Distance equal to speed வந்து 45 kilometer per hour. Time வந்து 40 minutes. So கிலோமீட்டர் per hourல இருக்கிறதுனால நான் வந்து ஹாருக்காக 60 ஆல டிவைட் பண்ணிருக்கேன். சோ இப்போ கேன்சல் பண்ணா எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர் கிடைக்கும். சோ இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கேக்குறாங்க, find the speed at which the train must run to reduce the time of journey to 30 minutes. அதாவது 40 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணுச்சு, அதே இது 30 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர், டைம் வந்து 30 மினிட்ஸ் அண்ட் ஸ்பீட் என்ன நமக்கு கண்டுபிடிக்கணும். So distance equal to speed into time. Distance divided by time is equal to speed. Okay va? So அப்ப distance என்னது 15 kilometer divided by time. Time வந்து 30 minutes. So the hours convert பண்ணனும்னா 30 divided by 60 is equal to speed. So மேல reciprocal போயிடுச்சுனா 15 into 60 divided by 30. 2 times. So அப்ப speed என்னது 30 kilometer per hour. So 30 kilometer per hourல போச்சு அப்படின்னா 30 மினிட்ஸ்ல அந்த ட்ரெயின் வந்து அந்த 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை 40 மினிட்ஸ்ல கவர் பண்ணுது. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு 45 கிலோமீட்டர் per hour. ஸோ அதே ட்ரெயின் 30 மினிட்ஸ்ல சேம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்பீட் இருக்கு, டைம் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அங்க டைம் வந்து 40 மினிட்ஸ்ல இருக்கு, ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் per hourல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும்னா டைமை வந்து ஹாராச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ அதனால டிவைடட் பை 60 பண்ணிட்டு நான் டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சிடுறேன்.
இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் வந்து 30 மினிட்ஸ் தெரியும், ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். So again distance equal to speed into time. So distance by time is equal to speed. Time வந்து 30 minutes. So minutes hour convert பண்ணனும்ன்றதுக்காக divided by 60 போட்டு reciprocal பண்ணி cross multiply பண்ணி 30 km per hour அப்படினு கண்டுபிடிச்சிருக்கேன். So இதுதான் என்னுடைய required answer.